அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சில டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்கும்போது, சார் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார், வீட்டிலேருந்து படிக்கிறேன் சார், ஹவுஸ் ஒய்ஃப் சார், டைம் இல்லை சார், எப்படி படிக்கலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான சில டிப்ஸ் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுடைய நேரத்தை எப்படி நீங்கள் மேலாண்மை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க் இதில் எல்லாருமே எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் பண்ணுறீங்க. அதுதான் நம்முடைய அல்டிமேட் கோல். இப்போ அந்த கோல் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கோல் செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி இது இம்பார்ட்டன்ட், இது அர்ஜென்ட். உங்களுடைய படிக்கிற விஷயங்களாம் சரி, மற்ற விஷயங்களாம் சரி, ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும், ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் இது இம்பார்ட்டனா, இந்த செயலை செய்யணும் அப்படின்னா இது இம்பார்ட்டனா, இது இப்போவே செய்யணுமா அப்படிங்கிறது பாருங்கள். அப்படி இது இம்பார்ட்டன்ட் அண்ட் இப்போவே செய்யணும் அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அது உடனே செஞ்சுருங்க. நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கே எழுதி முடிச்சிருவீங்க இல்லையா? நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னா இன்றைக்கி படித்தவங்க இல்லையா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட். அதை பண்ணால் தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். அது பண்ணால் தான் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ அர்ஜென்ட், அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதை மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட் தான், பட் இப்போ அர்ஜென்ட் கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ நம்ம நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இம்பார்ட்டன்ட் தெரியும், ஆனால் இப்போவே செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் செய்யணும். அது நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் தான். பட் அது இப்போ செய்யணுமா? இப்போ நம்ம அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் போகுது, வேலைக்கு போகிறேன், வீட்டில் ஏதாவது ஒர்க் இருக்குது, நம்ம அதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது படிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஒதுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டைமில், அன்றைக்கி இருக்கக்கூடிய டைமில் இது பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். இப்போ பண்ணல, அதை ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ பண்ணலனாலும் பரவாயில்ல, அப்புறம் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இந்த ஒர்க்கை இது இம்பார்ட்டன்ட் தான் பட் நாட் அர்ஜென்ட். இது இப்போ நமக்கு உடனே செய்யணும்னு அப்படிங்கிற அர்ஜென்ட் கிடையாது. அதனால் அதை ஷெட்யூல் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு டைமுக்கு ஷெட்யூல் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், ஈவினிங் பண்ணிக்கலாம், இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. டைம் இல்லை, இன்றைக்கி கிளாஸஸ் பார்க்குறதுக்கு தான் டைம் இருக்குது. நம்ம கிளாஸஸ் ஒரு 2 hours கிளாஸஸ் இருக்குது. சரி, நோட்ஸ் இப்போ எடுக்க முடியல வேகமாக அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நோட்ஸ் அப்புறம் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அப்புறம் பண்ணணும் அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பட் நாட் அர்ஜென்ட் அப்படின்னு அப்புறம் இதை டிசைட் பண்ணுங்கள். எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது அப்புறமா பண்ணுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் மூவ் பண்ணிக்கோங்க, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் அர்ஜென்ட். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஒரு மேரேஜ் போகணும், ஃப்ரெண்டோட மேரேஜ் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ உடனே இப்போ சொல்கிறாங்க, இது ஒரு வேலையை சொல்கிறாங்க, செய்யணும், அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, இல்லை வேறு யாராவது ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க, அது போய் செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் செய்ய முடியலன்னா கூட, போகணும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னா அவங்கள அனுப்பிச்சி வச்சுருக்கணும். சரிங்களா? ஓகேவா? இது ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன? எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, அதுக்கான வேலையை செய்கிறது மட்டும்தான். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். அர்ஜென்ட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல வேற ஒருத்தர் அந்த வேலையை செய்ய முடியும், வேற ஒருத்தர் அந்த ஆக்டிவிட்டியை செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது நீங்கள் இப்படி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கோலுக்கு இது இம்பார்ட்டனா அப்படின்னு பாருங்கள். இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் இம்பார்ட்டன்ட் அப்புறம் நாட் அர்ஜென்ட். இந்த ஒர்க் நமக்கு இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது, இது இப்போ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறது, இந்த வீடியோவும் மேபி உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், எல்லாமே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தேவையில்லை. அப்போ இதையும் நீங்கள் உடனே இமீடியட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். அதான் விஷயம். சரிங்களா? ஒரு யூடியூப்பில் வீடியோ வருது அப்படின்னா அது உடனே பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு பாட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா அதை ஒதுக்கி அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். அது அர்ஜென்ட்டா, அது நாட் அர்ஜென்ட். அது இம்பார்ட்டன்னா, அது நாட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போது உங்களுக்கு நாட் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட் அப்படிங்கிற விஷயத்தை உடனே முதல்ல செய்யக்கூடாது. அது செய்யவே கூடாது. உங்களுக்கு எப்போ ஏதாவது ஒரு டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. உங்களுடைய நேரத்தை சாப்பிட்டு தான் போகும். ஓகேங்களா? அதனால் இதை நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. உங்களுடைய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்களுக்கு ஹெல்ப் ஆகுமே தவிர மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வகையிலும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஓகே. அப்போ இம்பார்ட்டன்ட் எது, அர்ஜென்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இம்பார்ட்டண்ட்டாக அர்ஜென்ட்டாக உடனே செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து தெளிவாக நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்க, அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. சரி, இதெல்லாம் எப்படி வந்து செய்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து மண்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு மண்டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு டே ஸ்டார்ட் ஆகுது. இந்த டேயில் 24 ஹவர்ஸில் நீங்கள் என்னென்னலாம் வேலையை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது. இன்றைக்கி எழுந்திரிச்சது என்ன வேலை இருக்குது? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க, காலையில் எழுந்திரிக்கணும், சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வேலைக்கு போகிறவங்க இவ்வளோ நேரத்துக்கு வேலைக்கு போகிறோம், இது பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபுல் டைம் படிக்கிறவங்க, நான் காலையிலேருந்து இதை படிக்க போகிறேன், அதை படிக்க போகிறேன், இதெல்லாம் படிக்க போகிறோம், இவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் இருக்கு இல்லையா? அதாவது இந்த வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இந்த வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? சாப்பிட்னா 1/2 hour ஆகும் அப்படின்னா அதுக்கு நான் ஒதுக்கணும்னா அந்த 1/2 hour இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்குவோம். ஸோ எவ்ரி ஹவர் நீங்கள் ஒவ்வொரு மணி நேரம் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணும். அப்படி இருந்தால் உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். எங்கே உங்களுடைய டைம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அழகாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேக்ஸ் கொஷின் பேப்பரை நீங்கள் டெஸ்ட் போடணும். அது சால்வ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 3 hours ஆகும். அப்போ 3 hours இந்த வேலையை செய்யறதுக்கு ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இல்லை நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு 1/2 hour ஆகும், 1 hour ஆகும்னா அது உங்களுக்கு தெரியும். இப்போ இது டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் உங்களுக்கு தெரியல. அதை ஷெட்யூல் பண்ணுறதும் சரி, இது இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் அப்படிங்கிறதும் முன்னாடியே டிசைட் பண்ணுறது நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது எல்லா டாஸ்கையும் செய்வதற்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஆகுறது அப்படிங்கிறது தெரியும். 24 hours அழகாக வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இப்போ மார்னிங் 7 மணிக்கு நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 7லேருந்து 8 மணி வரைக்கும் நான் வந்து மேக்ஸ் ரிவிஷன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறேன். சரிங்களா? 8 to 8:30 நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். அது முடிச்சதுக்கப்புறம் 8:30 to 10:30 நான் வந்து தமிழ் படிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த டைமுக்கு என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ்லாம் நம்ம கொடுக்கும்போதே சொல்லியிருப்போம். இந்த கிளாஸஸ் இவ்வளோ நேரம் இருக்கும். இப்போ மேக்ஸ் கிளாஸஸாக 1 hour இருக்கும், தமிழ் கிளாஸஸாக ஒரு 15 minutes இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸுக்கும் டைமிங்கே வந்து கொடுத்து தான் உங்களை வந்து படிக்க சொல்லியிருப்போம். அந்த கிளாஸஸ் எப்போ படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 hourக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக இந்த டைமில் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி ஹவர் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பிளான் உங்களுக்கு இருக்கணும். அப்படி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டைமை நீங்கள் வேஸ்ட் ஆகிறதுலேருந்து எங்கே போகுது, என்ன வேலை இருக்குது, என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபோன் யூஸ் பண்ண இப்போ இந்த வீடியோ பார்க்கணுன்னா கூட நீங்கள் எந்த டைமில் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா? நான் போட்ட உடனே போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு நான் ஃபோன் பார்க்கணும், இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது. என்னுடைய ஷெட்யூலில் வந்து இந்த டைமில் இதை பார்க்கணும் அப்படின்னு இருக்குன்னா அந்த டைமில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? அவ்வளோதான் விஷயம். ஸோ எப்போ வந்து நான் ஃபோனை யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா பார்க்குறேன் அப்படிங்கிறதுமே சரி நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோல் இருக்குது, அதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க. இந்த டைமிங்கில் ஒவ்வொரு ஹவருக்கும் நான் இதை பண்ண போகிறேன், எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதை வந்து செய்யுங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக வந்து நம்மளுடைய ஒவ்வொரு மணி நேரங்களையும் நம்ம பிளான் பண்ணிவிட்டு எந்த டைமில் எதை பண்ண போகிறோம் அண்ட் ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணால் ஒரு 1 hour ஆகும் அப்படின்னா அப்போ அந்த 1 hour எந்த டைமில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்குவோம். ஒரு ரிவிஷன் பண்ண போகிறோம், ஒரு ஹிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ண போகிறோம், ஒரு பாலிட்டி ரிவிஷன் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா அப்போ அது எந்த டைமில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பிளான் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகேவா? சரி, இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து ஓவர் ஷெட்யூல்லாம் வந்து போட்டு அப்படியே ரஷ் பண்ணிவிட்டு நம்மளால் முடிக்க முடியல அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. உங்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹெல்த்தும் முக்கியம், ஃபேமிலி முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூடலாம் வந்து உங்களுடைய டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குமான நேரத்தையும் கொடுங்க. அதுவும் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்கள கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை நல்லா படிக்கிறதுக்கும் ப்ரிப்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு முன்னாடி நாளே வந்து தெளிவாக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நாள் அழகாக வந்து அந்த பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான முயற்சி மட்டும் பண்ணுங்கள். சார் ஆரம்பிக்கவே முடியல சார் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes உட்காருங்க. இப்போ படிக்கிறதுக்கே எனக்கு வந்து தோண மாட்டேங்குது, செய்யவே முடியல அப்படின்னா உட்காருங்க. அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு அப்படியே அந்த வேலையை எப்படியாச்சும் முடிக்க வச்சிரும். அட்லீஸ்ட் அப்படியாச்சும் என்னால் ஆரம்பிக்கவே முடியல சார் அப்படிங்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஒரு லெசன் படிக்கிறதுக்கே எடுக்கவே தோண மாட்டேங்குது சார், எடுத்து ஒரு 5 நிமிஷம் படிங்க. அப்படி படிக்கும்போது என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படியே வந்து உங்களை வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதனால் வந்து அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே வந்து நான் வந்து வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன்.
ஸோ இந்த 25 மினிட்ஸ் வந்து டெக்னிக் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு டைமர், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு டைவர்ஷன் கொடுக்கும். இப்போ முடிஞ்சால் வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் வாங்கி வச்சுக்கோங்க, ஃபிசிக்கல் ஸ்டாப் வாட்ச் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ஃபோன் யூஸ் பண்ணாமல். இப்போ வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஒரு டாபிக் எடுக்கும், ஒரு பெரிய டாபிக் கஸ்டமருக்கு படிக்கணும் சார், என்ன பண்ணுறது, ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு டைமர் செட் பண்ணிட்டு 25 மினிட்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 25 மினிட்ஸ் படிச்சு தான் அது ஒரு அலாரம் கொடுக்குமா, ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் பிரேக் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 25 மினிட்ஸ் வந்து படிங்க, கண்டினியூஸாக படிங்க. ஓகே, அப்புறம் மறுபடியும் 25 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 செஷன், சரிங்களா, 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 செஷன். 25 மினிட்ஸ் படிக்கிறீங்க, அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறீங்க, 25 மினிட்ஸ் படிக்கிறீங்க, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறீங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு 4 செஷன் இந்த மாதிரி 25 மினிட்ஸ் ப்ளஸ் 5 மினிட்ஸ் பிரேக் அப்படின்னு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் பெரிய பிரேக் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி படிங்க. கண்டிப்பாக உங்களுடைய பெரிய பெரிய டாஸ்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக முடிக்கிறதுக்கும், ஒரு பெரிய பெரிய லெசன்ஸை வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும், உங்களுக்கும் போர் அடிக்காமல் நீங்கள் வந்து ஈஸியாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமிங் செட் பண்ணுறது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸாம் வந்து இந்த மந்தில் வரப்போது, அடுத்த மாதம் எக்ஸாம் அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போது, அடுத்த மாதம் எக்ஸாம்னா என்ன பண்ணுவீங்க? இப்போவே படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் இருக்குமா, இன்றைக்கே முடிச்சிடலாம், அடுத்த வாரமே முடிச்சிடலாம், நாளைக்கு டெஸ்ட்னா முடிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு இது இருக்கும் இல்லையா? ஸ்கூலில் அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நாளைக்கு சப்மிட் பண்ணால் இன்றைக்கி உட்காந்து எழுதி முடிக்கிறீங்க, டெஸ்ட் முடிக்கிறீங்க, ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, இன்றைக்கி ஒரு போர்ஷன், இன்றைக்கி டார்கெட் வந்து இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து ஷெட்யூல் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கே முடிச்சிருங்க, நாளைக்கு வரைக்கும் இழுத்துட்டு போகாதீங்க. ஓகேவா? இப்போ அது ஒரு வேளை எக்ஸாம், இப்போ அந்த ஷெட்யூலை வந்து நான் இன்றைக்கி முடிக்க வேண்டாம், இந்த ஒரு வாரம் எடுத்து முடிச்சுக்கோங்க படிங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கே முடிப்பீங்களா? அந்த ஒரு வாரம் எடுத்து அதை தானே கம்ப்ளீட் பண்ணுவீங்க இல்லையா? கரெக்டாக இன்றைக்கி ½ அன் ஹவரில் முடிக்கணும், இல்லை இன்றைக்கி 1 ஹவர் இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கே முடிச்சிருவீங்க. நாளைக்கு சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னா இன்றைக்கி முடிச்சிருவீங்க. இல்லை ஒரு வாரம் டைம் இருக்குது, ஒரு நோய்க்கு கழிச்சு நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அது இன்றைக்கி படிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க? ஒரு வாரமும் எழுதிட்டு அதையே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய இயல்பு தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து தெளிவாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவார்ட் நம்மளே நம்மளுடைய பிரெயினை நம்ம சீட் பண்ணிக்கிறதுக்கு தான். சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிற விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வேலையை இப்போ படித்து முடித்தா தான் சாப்பாடு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நான் சாப்பிட்டா தான் சார், நான் படித்து இந்த டாப்பிக்கை முடிச்சு தான் நான் சாப்பிடவே போவேன் அப்படின்னு வெறித்தனமாக படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்கணும், ஒரு சாங் கேட்கணும் அப்படின்னா, இல்லை நமக்கு வந்து ஏதாவது பார்க்கணும், படம் பார்க்கணும்னு தோணுது அப்படின்னா, ஸோ படம் பார்த்து டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுறதுக்கு போகிறோம். முன்னாடி என்ன பண்ணலாம்னா, படித்து முடிச்சுட்டு ஓகே இந்த டாப்பிக் இன்றைக்கி படிக்கணும், இந்த லெசனை இன்றைக்கி முடிக்கணும், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா நமக்கு வந்து நம்ம இந்த படத்தை போய் பார்த்துக்கலாம், இந்த சாங்கை வந்து கேட்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே, ஒரு எபிசோட் வந்து பார்க்கலாம், ஒரு சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுது, ஒரு மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா இதை முடிச்சுட்டு அதை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்ட் கொடுத்துற மாதிரி, ஓகே நம்ம இன்றைக்கி உட்காந்துட்டு இன்றைக்கி போட்டிருக்க பிளான் படி வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், அப்புறம் போய் நம்ம வந்து அந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவீங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்ட் கொடுத்த மாதிரி தான். சரிங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை முடிக்கிற மாதிரியும், அதே மாதிரி பிடிச்ச சாங் வந்து கேட்குறோம் அப்படின்னா நான் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கேட்குறேன், அது கேட்டால் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும். அது நம்மளே அறியாமல் இதுக்கு வரைக்கும் நம்ம அப்படி தான் பழகிட்டோம், அது மாற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இதை படித்து முடிச்சுட்டா நம்ம போய் அதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே எப்படியாச்சும் முடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் கேட்கலாம்னா அதில் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை முடிஞ்ச அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி மொபைல் நீங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீ 1 GB டேட்டா முடியறதுக்குள்ளே எப்படியாச்சும் வந்து படித்து முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் உட்காந்து படிப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறது வந்து, சார் எனக்கு 1 GB டேட்டா தான் சார் இருக்குது, நீங்கள் கொடுக்குற கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னால் அதில் பார்க்க முடியல. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, மற்ற விஷயங்கள் நீங்கள் செய்கிற விஷயங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இப்போ கிளாஸஸ் எப்படியாச்சும் சீக்கிரம் வந்து அதை முடிச்சுட்டு நம்ம இந்த கிளாஸஸ் அந்த டேட்டாக்குள்ளே முடிச்சுட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் லிமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எதையும் நான் பார்க்க போகிறதில்ல. எக்ஸ்ட்ரா வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ண போகிறதில்ல. 2 GB டேட்டா இருந்தால் யூஸ் பண்ண போகிறீங்க, 1 GB டேட்டா இருந்தால் இதை தான் யூஸ் பண்ணணும், படிச்சாகணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ இதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு அதுக்கு ஒரு ரிவார்டு வந்து கொடுத்துக்கோங்க.
சரியா? இப்போ லேப்டாப் பேட்டரி தீர்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனை முடிக்கணும், படித்து முடிச்சிடணும். சார்ஜ் போடுறத விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், லேப்டாப்பில் வந்து ஒரு ஒரு கண்டென்ட் வந்து படிக்கிறீங்க, ஒரு டாபிக் வந்து எடுத்து படிக்கிறீங்கன்னா ஓகே, இது சார்ஜ் தீரப்போது இன்னும் அரை மணி நேரம் தான் வரும், அரை மணி நேரத்தில் அது முடிக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், மொபைல் வந்து டேட்டா தீரப்போது இல்லை மொபைல் பேட்டரி தீரப்போது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்களே வந்து ஒரு டார்கெட் வச்சு முடிச்சுட்டு அதுக்கான ஒரு ரிவார்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அது உங்களை நீங்களே ஹாப்பியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் ஒரி பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் சாங்ஸ் கேட்குறது இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதை ரிவார்டாக எடுத்துக்கிட்டு நம்மளால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டான இங்கே படிக்கிறதும் வந்து மெயின் டார்கெட் இதையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்மளே கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ இந்த படம் பார்த்து நம்மளோட டைம் போயிடுச்சு, இந்த பாட்டு கேட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அப்புறம் ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம முன்னாடியே படித்து முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரக்கூடிய வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி எப்படி படிக்கலாம், டாப்பர்ஸ் வந்து எப்படி படிப்பாங்க, டாப்பர்ஸோட ஸ்டடி ஸ்டெப்ஸ் என்ன, அந்த மாதிரியான விஷயங்களும் எப்படி வந்து உங்களோட டைம் டேபிள் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ முக்கியமான விஷயங்கள் சொல்லுவது அதுதான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எது, அர்ஜென்ட்டான விஷயங்கள் எது செய்யணும், ப்ரியாரிட்டி என்ன, ஒரு நாளைக்கான ஒர்க்கு வந்து எப்படி வந்து நம்ம என்னென்னலாம் ஒர்க் இருக்குது, இந்த வேலையை செய்யறதுக்கு மேக்ஸ் கிளாஸஸாக இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு மேக்ஸ் கொஷின் பேப்பர் 10 கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு ஒதுக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு ஃபோன் யூஸ் பண்ண ஒரு வீடியோ பார்க்கணுன்னா கூட நீங்கள் தான் எந்த டைமில் பார்க்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதனால் அது முக்கியம் கிடையாது. உங்களோட முக்கியமான கோல் என்ன, அதுக்கு அது யூஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ தெளிவாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் 25 பிரித்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. அண்ட் உங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி படிக்கிற நண்பர்கள் அவங்க கூட சேர்ந்து ஒரு குழுவாக படிக்கிறதும் சரி, இல்லை அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதும் சரி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இனிமேல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சோர்ந்து போனாலும் அவங்க கொஞ்சம் படிப்பாங்க, சரி படிக்கலாம், அவங்க படிக்கிறாங்களேன்னு படிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.